இப்போ இப்போ எங்கே பார்த்தாலும் யூடியூப்பில் ரஞ்சனா நாச்சியார்ன்ற அம்மா வந்து விஜய் வந்து தன் குடும்பத்தையே பார்க்கல, அவர் எப்படி நாட்டை பார்க்க போவார்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் கணவன் மனைவிங்கிற பிரச்சனை இருக்கும். யூஸ்வலாகவே சொல்லுவாங்க, ஒரு நடிகரை கட்டும்போது கொஞ்சம் யூஸ்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க யாருமே. ஏன்னா நடிகர்ன்றவர் அவரோட ப்ரைவேட் வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. அதனால் யூஸ்வலாக ஒரு கல்யாணம்னு பண்ணும்போது கொஞ்சம் யோசித்து தான் கல்யாணம் பண்ணுவாங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ சங்கீதா கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதில் அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள என்னன்னு தெரியல. என்னமோ விஜய் மட்டும்தான் இப்போ ஏதோ கல்யாணம் பண்ணி வரப்போகிறாரு, தமிழ்நாட்டில் வேறு யாருமே 2வது கல்யாணமும் 3வது கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ரஞ்சனா நாச்சியார் அம்மா வந்து இளைஞர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மேரிட்டல் ஸ்டேட்டஸில் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, மற்ற எல்லா காரியத்துக்குமே ஒருத்தர் முன் உதாரணமாக இருக்கணும்ல. இதுக்கு மட்டும் நீங்கள் முன் உதாரணமாக அவர் இல்லைன்னு சொல்லிட்டு அவரை எவ்வளோ இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளோ இழிவுபடுத்திட்டு இருக்கீங்க. அவர் ஒரு பிரச்சனையை வந்து ஊருக்கே கொண்டு வந்து தண்டரம் போட்டுட்ருக்கீங்க. அது இல்லாமல் ஒரு தடவை தமிழிசை சவுந்தரராஜன் அவங்கள மேடையில் வந்து அமித்ஷா ஏதோ அப்படி வார்ன் பண்ண மாதிரி சொன்னாங்க. அப்போ எல்லாருமே கேட்டாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் அந்த மேம் கிட்ட, என்னாச்சு மேம் உங்களை அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டப்போ அவர் ஒன்றுமே சொல்லலை, கட்சி ரீதியாக சில அறிவுரைகள் கொடுத்தாங்க அப்படி தான் சொன்னாங்க. அப்படி ஒரு கட்சியை வந்து தற்காத்துக்கிறாங்க. நீங்கள் அந்த கட்சியிலே இருந்துக்கிட்டு அவர் பேசிட்டாருன்றது பெரிய இஷ்யூ ஆக்கிட்டு எல்லா குடும்பத்துலேயுமே பிரச்சனை இருக்க தாங்க செய்யுது. எந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருது, அப்புறம் சமாதானமாகறாங்க, ஒற்றுமையாக போயிடுறாங்க. அது மாதிரி அவங்க ஒற்றுமையாக போகிறதுக்கும் அவர் விஜய்க்கு டைவர்ஸ் கொடுக்க மனசு இல்லை, ஒய்ஃபாக தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த அம்மா தான் இந்த நேரத்தில் இவ்வளோ நாள் 5 வருஷம் பிரிஞ்சிருந்த அம்மா முன்னாடியே டைவர்ஸ் வேணால் முன்னாடியே டைவர்ஸ் கேட்டு வாங்கிட்டு போயிருக்கலாம்ல. இப்போ வந்து இவர் அரசியலில் அவரை வீழ்த்தணும், அவரை கவுத்தி விடணுங்கிறதுக்கு அந்த ஒரு இன்டென்ஷனில் தான் இவங்க வந்து இந்நேரத்துக்கு டைவர்ஸ் கேட்குறாங்க. அது டைவர்ஸ் அவர் கொடுக்க மாட்டேன்றார். எனக்கு டைவர்ஸ் வேணாம், நீ எனக்கு மனைவியாக இருக்கணும் தான் அவர் விரும்புகிறார். இப்போ இதில் யார் நீங்கள் வந்து என்ன சொல்ல போகிறீங்க? ஏன் இதை வந்து நீங்கள் எங்கே பார்த்தாலும் இஷ்யூவாகவே அவர் இப்படி சொல்லிட்டாரு, அது எனக்கு பெரிய இது இல்லை, இதுதான் நாட்டுக்கு தான் நான் செய்வேன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டே கூட இருந்தே குழி பறிச்சிட்ருப்பீங்களா நீங்கள்? ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தனியாக தானே அவரை அதை அறிவுரைப்படுத்திருக்கணும். பப்ளிசிட்டியாக வந்து ஊரெல்லாம் தண்டராக போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு கட்சியில் ஏதாவது ஒரு பிரச்சனை, குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா குடும்பத்துக்குள்ளே தீர்த்துக்கிறாங்க, அது வெளியில் கொண்டு வர மாட்டாங்க. நீங்கள் அந்த கட்சியில் ஒருத்தர் முன்ன பின்ன யாராவது ஒருத்தர் இருந்தாலும் அது கட்சிக்குள்ளே தான் நீங்கள் பேசி தீர்த்துக்கணும். அதை எல்லாரும் மைக்கை நீட்டினோன்னே இங்கே வந்து அவர் அப்படி செஞ்சிட்டார், அப்படி பண்ணுறார், இப்படி பண்ணுறார். அவர் விஜயோட த்ரிஷாவோட திருமணத்துக்கு வந்தார். த்ரிஷாவோட ஒரு நடிகர்னால் பல பெண்களோட நடிகைகளோட அவங்க சந்தித்து பேசி அவங்க சோஷியலாக எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. அவங்க இவ்வளோதுக்கும் ஒரு கைக்கு பிடிச்சி இழுத்துட்டு வரல. அவர் எப்படி இருந்தால் என்னங்க, அவர் பர்சனல் லைஃப் இல்லை அது. எம்ஜிஆர் கூட தான் 2 மனைவி வச்சுருந்தான்றாங்க, கருணாநிதிக்கு மனைவி இருந்தது, மோடி தன்னோட மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க. அவங்களாம் ரோல் மாடல் கிடையாதா? விஜய் மட்டும்தான் அரசியலில் ரோல் மாடலு, மற்றவங்க எல்லாருமே ரோல் மாடல் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? எல்லாருக்கும் பர்சனல் லைஃப்பில் சில அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. அதெல்லாம் மீறி தான் அவங்க வந்து ஒரு தலைவராகவும் இதாக வந்திருக்காங்க. அதனால் அந்த ரஞ்சனா நாச்சியார் அம்மா பேசுகிறத கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நீங்கள் பேசுகிறதே இரிட்டேட்டிங்காக இருக்குமா?